டோட்டலா 3 ஏக்கர்ஸ்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணியிருக்கோம். phase 1 and phase 2. ஸோ phase 1ல வந்து 165 யூனிட் நாங்கள் பண்ணியிருக்கோம். phase 2ல வந்து 75 யூனிட் வந்து இப்போ ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் கிளப் ஹவுஸ், செப்பரேட் கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்னாசியம், உங்களுக்கு ஜிம்னாசியம் இருக்கு, இன்டோர் கேம்ஸ் இருக்கு, மூவி தியேட்டர் இருக்கு, அண்ட் லைப்ரரி இருக்கு, பார்ட்டி ஹால் இருக்கு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் கொடுத்துருக்கோம். பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் பொசிஷன் வரைக்கும் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் லொகேஷனில் ஒரு 3 BHK ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதம் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷனில் நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் மருதம் குரூப்ஸ்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகவாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக மருதம் குரூப் ஸ்டாஃப் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மருதம் குரூப் ஸ்டாஃப் மிஸ்டர் கனகராஜ் சார்கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷனை பத்தி டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் இந்த சைட்டோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா சார். சார் இப்போ நம்ம தாம்பரத்தில் வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மருதம் ராயல் கார்டன் சொல்லிட்டு தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. டோட்டலாக 3 ஏக்கர்ஸ்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். phase 1 and phase 2. ஸோ phase 1ல வந்து 165 யூனிட் நாங்கள் பண்ணியிருக்கோம். phase 2ல வந்து 75 யூனிட் வந்து இப்போ ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டுடைய ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் கிளப் ஹவுஸ், செப்பரேட் கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்னாசியம், உங்களுக்கு ஜிம்னாசியம் இருக்கு, இன்டோர் கேம்ஸ் இருக்கு, மூவி தியேட்டர் இருக்கு, அண்ட் லைப்ரரி இருக்கு, பார்ட்டி ஹால் இருக்கு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நின்று இருக்க லொகேஷன் வந்து பீஸ்ஃபுல்லா ஃபுல் கிரீனிஷா இருக்கு சார். இந்த அபார்ட்மெண்ட் இது எங்க உங்களுக்கு? ஆக்சுவலா இது நான் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 165 யூனிட் வந்து இந்த phase 1 வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போடியம் கார்டன் கொடுத்துருக்கோம். சூப்பர். ஸோ இந்த போடியம் கார்டன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே கார் பார்க் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த போடியம் கார்டன் வந்து ஒரு கிரீன் ஏரியா இருக்கும், உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷன் இது ஆக்சுவலா. சூப்பர் சார். இப்போ இந்த அபார்ட்மெண்ட் எந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு சார்? சார் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேல டிஎம்ஜி காலேஜுக்கு முன்னாடியே ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். இன்னொரு விஷயம் சார், ஒரு அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ண வராங்க அப்படின்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது நியர்பைல இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான். எஸ். ஸோ நம்ம அபார்ட்மெண்ட் இருந்து நியர்பைல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எங்க இருக்கு? நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பட்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் குட் எர்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல், அது நாராயணா இடெக் இருக்கு, அண்ட் சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல். காலேஜஸ் நியர்பைல காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, டிஎம்ஜி காலேஜ் இருக்கு, எம்சிசி காலேஜ் இருக்கு. உங்களுக்கு அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ண வராங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், எஸ், வேஸ், அதே மாதிரி கம்பெனிஸ் நிறைய பேர் நியர்பைல எதிர்பார்ப்பாங்க. ஸோ நியர்பைல கம்பெனிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் என்னென்ன இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும். எஸ், நியர்பை கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தாம்பரம் மெப்ஸ்ல வந்து உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கு, அண்ட் பெருங்களத்தூர் ஸ்ரீராம் கேட்வே அந்த கம்பெனிஸ் இருக்கு, அண்ட் ஜோகோ. இங்கிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் இருக்கு, அண்ட் ஒரகடம் சிப்காட் இருக்குங்க. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 6 கிலோமீட்டர் இருக்கு. நியர்பை 1.5 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும். அவுட்டர் ரிங் ரோட்ல நீங்க ரைட் எடுத்தீங்கன்னாக்கா நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 5 கிலோமீட்டர்ல நமக்கு வந்துடும். இப்போ நம்ம டீடைல்ஸ் லொகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அபார்ட்மெண்ட்டை பத்தி இப்போ டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி phase 2ல என்னெல்லாம் பண்ணி கொடுக்க போறாங்கன்றதை நம்ம சேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். இப்போ நம்ம phase 2ல என்ன வரப்போகுது, அதோட மாடல் இங்கே காமிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீடைலாக சொல்லுங்க சார். phase 2 டோட்டலாக யூனிட் பார்த்தீங்கன்னா 75 யூனிட். ஓகே. ஸ்டில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் பில்டிங். ஸ்டில்ட் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங், எல்லாருக்கும் கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். டோட்டலாக ஒரு ஃப்ளோருக்கு 15 யூனிட். காரிடார் வித்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வரும். காரிடார் இதே டைப் தான். அங்கேயும் phase 2லேயும் நாங்கள் பண்ண போகிறது இதே காரிடார் வித்து லிஃப்ட்டு இந்த டைப் தான் நம்ம அங்கேயுமே பண்ணுறோம். சார் இந்த அபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா சார், அதை சொன்னால் நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலாக மெயினாக எங்களுடைய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஃபேஸிங் வந்து ஆப்போசிட் வராது. எல்லாமே ஜிக்ஸாக் டோர் தான் வரும். ஆப்போசிட்ல எந்த டோர் ஃபேஸ் பண்ற மாதிரியுமே நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம பார்க்க போற வீடு 3 BHK
நார்த் ஃபேசிங் ஃப்ளாட்டை தான் நம்ம இப்போ மாடல் ஃப்ளாட்டாக பார்க்க போகிறோம். மெயின் டோரை பொறுத்தளவில் நம்ம ஸ்டாண்டர்டாக எல்லா ஃப்ளாட்டுமே கொடுக்குறது மெயின் டோர் வந்து டீ கூட்டில் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹால் கம் டைனிங். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபேஸ் 2லையுமே நம்ம பண்ணி தரோம். சைஸ் 25 அடி 11 ஃபீட் வித் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ளாட்டோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 1367 ஸ்கொயர் ஃபீட் நம்ம இப்போ பார்க்கறது. யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42% வரைக்கும் நம்ம யூடிஎஸ் தரோம். ஃபேஸ் 2 பொறுத்தளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது 2 பெட்ரூம் அண்ட் 3 பெட்ரூம் ரெண்டு டைப்ல நம்ம பண்ணுறோம் ஃப்ளாட்ஸு. 2 பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1104லேருந்து ஸ்டார்டிங் ஆகி 3 பெட்ரூம் மேக்ஸிமம் சைஸ் 1571 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேஸிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா ஃபேஸிங்லையுமே ஃப்ளாட்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் பக்கத்தில் கிச்சன் ஏரியா இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பில்டரும் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கிரானைட் பிளாட்ஃபார்ம் இருக்காது, இந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்லாம் எதுவுமே தர மாட்டாங்க. மருந்தத்தோடைய ஸ்டாண்டர்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் லாஃப்ட் வந்துடும், ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான 3 கடப்பா ஸ்லாப்ஸ் வந்துடும். கிச்சன் பிளாட்ஃபார்மே நம்ம ஸ்டாண்டர்டாக கிரானைட்ல போட்டு கொடுத்துரும். இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா ஃப்ளாட்ஸுக்குமே நம்ம கஸ்டமருக்காக பண்ணி கொடுக்குற ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்த்தது. இப்போ நம்ம டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு பால்கனி வந்துடும். எல்லா ஃப்ளாட்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாகவே ஒரு பால்கனி டைப் வந்துடும். பால்கனிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டைப் விண்டோ யூபிவிசி மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளாட்ஸுக்குமே 6 o'clock வரைக்கும் நீங்கள் லைட்டிங் யூஸ் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. எல்லா ஃப்ளாட்டுமே நல்ல ஏர் வென்ட்டோடையும் வென்டிலேஷனோடையும் தான் நாங்கள் எல்லா ஃப்ளாட்ஸுமே பண்ணியிருக்கோம். நீங்கள் நேராக வந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வாஸ்து வைஸ் நம்ம பார்க்கும்போது இது சவுத் வெஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் பண்ணியிருந்தோம், மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ வித் கிரிலோட நம்ம எல்லாத்துக்குமே கிரிலோடவே கொடுத்துட்றோம். யூபிவிசி விண்டோ தான் கொடுத்துருக்கோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ளாட் வைஸ் நல்ல வென்டிலேஷனோட வரும்ன்ற டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்களே டைரெக்டாகவே பார்த்துக்கலாம். அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட், மாஸ்டர் பெட்ரூம்ல கம்பல்சரி ஒரு அட்டாச்சு டாய்லெட் நம்ம கொடுத்துருவோம். இந்த அட்டாச்சு டாய்லெட்ல நம்ம மெட்டீரியல் என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட் வந்துடும். கிளாஸ் செட்டோட பிராண்ட் வந்து ஜாக்வார். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ன்றதால கன்சீல்டு வாட்டர் டேங்க் வந்துடும். இங்க வாஷ் பேஷனுமே பிராண்ட் வைஸ் எல்லாமே ஜாக்வார். டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஜாக்வார் பிராண்ட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்றோம். டாய்லெட்டோடைய டைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஜேரே பிராண்ட் டைல் யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம் பார்க்க போறோம். செகண்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்க டைனிங்கான வாஷ் பேஷன் கொடுத்துட்றோம். டைனிங்கான வாஷ் பேஷன் வந்துடும். இப்போ காமன் டாய்லெட், செகண்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி காமன் டாய்லெட் வந்துடும். காமன் டாய்லெட்லையும் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர் பெட்ரூமில் சொன்ன ஃபிட்டிங்ஸ் தான் இங்கேயுமே ஸ்டாண்டர்டாக வரும். எல்லாமே ஜாக்வார் பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ செகண்ட் பெட்ரூம் உள்ளே வந்துட்டோம். செகண்ட் பெட்ரூம் பொறுத்தவரை ஒரு லாஃப்ட்டுமே சின்னதாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸ்டாண்டர்டாக நம்ம ஸ்பெக்கிலே வர்றது தான். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பேஷியஸாக உங்களுக்கு யூசபிள் ஏரியா நல்ல பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே நல்லா பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பிரைட்னஸோட வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்ல பிரைட்னஸ்ஸு. யூபிவிசி விண்டோ பெரிய சைஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் சேஃப்டி கிரில். எல்லா விண்டோவுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி டு மெயின்டெனன்ஸ்க்காக ஸ்டீல் கிரானைட்டுமே எல்லா விண்டோவுக்குமே நம்ம ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறோம், நம்ம ஸ்பெக்லே வர்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம். தேர்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமும் தேர்ட் பெட்ரூமும் நான் சொல்கிற மாதிரி லாஃப்ட் வந்து ஸ்டாண்டர்டாகவே நம்ம கொடுத்துட்றோம். வென்டிலேஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் வென்டிலேஷனோட வரும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா 6 o'clock வரைக்கும் நீங்கள் லைட்டிங் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற டைப்பு தான் எல்லா வீடுமே இருக்கும். இதுக்கு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். விண்டோக்கு கீழே நான் செகண்ட் பெட்ரூமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டீல் கிரானைட்ன்றது ஸ்டாண்டர்ட் ஸ்கோப்லேயே நம்ம கொடுத்துட்றோம். இதில் நம்ம பிராண்டட் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸை பொறுத்தளவில் சோமானி பிராண்ட் டைல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் வரும். ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேவல்ஸ் பிராண்டட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்கை பொறுத்தளவில் ப்ரீமியம் எமர்ஷன் 2 கோட்டும் ஏசியில் ப்ரீமியம் எமர்ஷன் 2 கோட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிளப் ஹவுஸ் வந்திருக்கோம். கிளப் ஹவுஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ நம்ம கிளப் ஹவுஸில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 floors இருக்குது சார். அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சினிமா தியேட்டரு, அதில் டால்பி எஃபெக்டோட வரும் உங்களுக்கு. அதாவது சினிமா தியேட்டரில் எப்படி உங்களுக்கு எஃபெக்ட் சவுண்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் சவுண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இண்டோர் கேம்ஸ் வரும் உங்களுக்கு. இதில் வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடலாம், பெரியவங்க அந்த மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜிம் இருக்குது. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது தான் எல்லாமே வந்துட்டு கம்பெனி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீபோக்கு அந்த மாதிரி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் வந்துட்டு மல்டிபர்பஸ் ஹால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் டெரஸ், அதுலேயுமே வந்து மினி ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது சார். ஓகே மக்களே, நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்கன்றது நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் எண்டிங் ப்ரைஸ் தான், என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 50% ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு மேம். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது காஸ்ட்டுக்காக தான், ப்ளஸ் என்ன ஆஃபர் கொடுக்கணுன்றதான் மெயினாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ காஸ்ட் என்னன்றதை சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே சார். ஸோ 1104 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ப்ளஸ் வந்துட்டு 1571 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 2 BHK அண்ட் 3 BHK அவைலபிள் இருக்கு. ஸோ 2 BHK ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1104 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 68 lakhs ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். அப்புறம் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் 1571 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 96 lakhs வரும் ஆல் இன்க்ளூசிவ். பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் பொசிஷன் வரைக்கும் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ. ஓகே மக்களே, எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேல ஆன் ரோட்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ல நீங்க அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் கண்டிப்பா சூட்டபுளா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.